நம்ம சாமி வந்து கோயம்புத்தூர் சாமியார் சமாதி யாரெல்லாம் இருக்கீங்க? வேற யாரும் போகலன்னா சரி. அவருடைய வரலாறு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சாமி வந்து அவர் சமாதி வச்சுட்டாங்க. அப்புறம் திரும்ப சாமி வந்து ஒரு 6 மாத காலம் கழிச்சு வந்து சமாதியை எடுத்து திரும்ப வேற ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறார். அப்படியே அந்த ஏற்கனவே வைக்கப்பட்ட சாமியா அவர்களின் சமாதியை எடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் பொழுது அவருடைய உடம்பு அப்படியே இருந்தது ஒண்ணு. சரியா? அதன் பிறகு கர்நாடகான்னு நினைக்கிறேன், கர்நாடகாவில் நம்ம மார்க்கத்தை சேர்ந்த சித்த வித்யார்த்தி ஒருவர் என்ன செஞ்சுட்டாங்க, அவர் வீட்டில் வந்து அவர் மட்டும்தான் வித்யார்த்தி, வேற யாரும் வித்யார்த்தி கிடையாது. அப்போ அவர் இந்த நிலை கிடைத்த உடனே என்ன செய்யறாங்க, பக்கத்துல யாருமே இல்லை. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னை எரிச்சிடாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன செய்யணும், புதைச்சிருங்கன்னு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த புதைக்கணும்னு சொல்லிட்டாரே தவிர வழிமுறைகள் என்னன்னு தெரியல. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அவருக்கு செய்யக்கூடிய எல்லா சம்பிரதாயங்களுமே செஞ்சிடறாங்க அவங்க முறையில. அந்த குளிப்பாட்டுறது, வைக்கிறது, அது இது என்னென்ன சாங்கியம் பண்ணணுமோ எல்லாமே அவரை வச்சு செஞ்சு அவங்க முறையில என்ன இருக்குன்னா மொட்டை அடிச்சுதான் அவன் வைக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அவங்க இதுல, அந்த சாஸ்திரத்துல. அப்போ மொட்டையும் அடிச்சு என்ன செஞ்சுறாங்க, அவரை வந்து உள்ள வச்சிடறாங்க. அப்போ இப்ப சமீபத்துல வந்து திருச்சியில, அது இப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான், அந்த அம்மா கூட நல்ல பேர், அந்த அம்மா பேரு. அது ரோடு போடுறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க, புல்டோசர் அதை வச்சு நிரவும் போது அந்த சமாதி அரைவாக்கில் ஓப்பன் ஆகி அந்த சமாதியை பார்த்துருக்காங்க. அந்த அம்மா வைக்கும் போது அந்த அம்மாவுக்கு நரைச்ச முடியெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்து அந்த வீடியோ கூட என்ன இருக்கு, நிறைய பேர் குரூப்ல இருக்கு, இருந்தால் யாராவது அப்புறம் போட்டு விடுங்க பார்க்கறதுல. அது அப்போ பார்க்கும் பொழுது அந்த முடி கருப்பாகி முகம்லாம் நல்லா ஜெலிப்பா இருந்தது. அப்புறம் நாங்கள் ரீசெண்டாக பார்த்தா செல்வையா அம்மா வந்து சமாதி வீட்டிலேயே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. உடம்பு அப்படியே இருக்கு. இப்போ சாமியா வந்து சாமி வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறாங்க, உடம்பு அப்படியே இருக்கு. இப்போ நாங்கள் மொட்டை அடிச்சு வச்சார்ல, அவரை 5 வருஷம் கழிச்சு திரும்ப ரீஓப்பனிங் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து நம்மளை மாதிரி ஆட்கள் போய் சொல்லி என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி, சரி இருந்தாலும் பரவாயில்ல சாமி இருக்காரு நீ துற மோதம் அப்படின்னு சொல்லி அந்த வச்ச சமாதியை மேலே ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் மொட்டை அடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, முடி முளைச்சு பின்னாடி தொங்குது. சரியா? இப்போ இந்த அம்மாவுக்கு நரமுடியோட வச்சாங்க, முடி கருத்து இருக்காது. இப்போ செல்வையா அம்மா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது உடம்பு அப்படியே இருக்கு. அது கொஞ்ச காலத்திலே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க, அப்படியே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? ஜீவன் ஒடுக்கமாயிருக்கு. சரி, வேற வாயு வந்து உள்ளே உடம்பு காய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ்வளோதானே. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சாமி சொன்ன மாதிரி ஏககதியாகி ஜீவன் உள்ள போய் அதனுடைய சொந்த இடத்துல இருந்துட்டா நமக்கு எந்த கேடும் கிடையாது, நம்ம ஈஸ்வரத்தன்மை அடைஞ்சிடும். இப்படிதான் நம்மளுடைய எண்ணமெல்லாம். அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறமா அதன் பிறகு இந்த உடம்பு அப்படியே இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, இல்லாம இருக்காது. ஏன்னா எல்லா மார்க்கங்கள் இருக்கவங்களும் கேட்குறாங்க. இப்போ நீங்க சமாதி வைக்கிறீங்களே, நாங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு திறந்து பார்த்தா உடம்பு அப்படியே இருக்குமா, இல்ல உடம்பு என்ன ஆகும், அந்த அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. டீகம்போசிஷன்.
நமக்கு அது பதில் சொல்லணும்ல. அப்ப இது எப்படி நடக்குது? நம்ம இப்போ டக்கு நீங்க என்ன சொல்றீங்க, ஜீவன் போய் ஒடுங்கிருச்சு, அதனுடைய சொந்த இடத்துல இருக்கு, அதனாலதான் அந்த உடம்பு அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அது மட்டுமா அங்க நடக்குது, இல்ல வேற ஏதாவது நடக்குதா? அங்க அதுக்கப்புறம் தவம் அவங்க பர்சனல் தவம் போயிட்டு அதெல்லாம் நடக்குது. ஆனா உள்ள எதோட கம்பைன் பண்ணி நடக்குது? இயக்கத்துக்கு தேவையான எல்லா செல்களும் உள்ள சாராமல் இல்லை. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்க இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. பட் இயக்கத்துக்கு தேவையான எல்லா செல்களும் இருக்கு. அதாவது எதுவும் டெட் ஆகல, அதுவே தன்னை வந்து ரீப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கு. அந்த ரீப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஜீவன் மட்டுமே போதுமானதா இருக்கான்றதுதான் ஜீவனுக்கு வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ள வந்து பிரபஞ்ச ஆற்றல் உள்ள வந்து அப்படியா? சரி, இதுவும் சரிதான். பட் இடையில ஒரு ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் இருக்கு. சரீரம் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. சரி, அந்த கனெக்டிவிட்டியில அப்படியே அந்த ஸ்டேபிளா இருக்குங்க. அது செல்களோட ஒரு 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 நொடிக்கு பல கோடி செல்கள் போது பல கோடி செல்கள் ரெஜுவனேட் ஆகுது. அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிட்டு செல் வந்து அழியாமல் எல்லாமே சரிங்க. நீங்க சொன்ன எல்லாமே கரெக்டான பதில். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, கரெக்டா சொல்லிட்டேன் எல்லாரும். நான் கேட்கறது அந்த செயல் நடப்பதற்கு இருக்கக்கூடிய மீடியம், அதுதான் நான் கேட்கிறேன். இந்த விளக்கு அந்த இடத்துல எரியுமா? தெரியாது, ஜோதி இருக்கு இல்லையா? அதே மாதிரி பிரபஞ்ச ஆற்றல வந்து டைரக்டா நம்ம இன்புட் பண்ண முடியுமா? ஒரு மீடியம் வேணும்ல, ஒரு வயர் வேணும்ல. இப்ப நமக்கு ஜீவன் இருக்கு, பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு, இடையில ஒண்ணு ரிசீவ் பண்ணி கொடுக்கணும்ல. மொத்தமா இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம பாடி தாங்காதுல. அப்ப எது மீடியமா இருந்து நம்மள அத வழி நடக்குது? ஒவ்வொன்னா சொல்லுங்க. ரேடியோவுக்கு டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கா அது மாதிரி நம்ம உடம்புல அந்த பவர் இருக்கு. அந்த வித்தை தான் வித்தைனாலதான் இவ்வளவு நடக்குது. அப்போ அதை வச்சு இந்த மீடியம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம உடம்புல ஒரு வெட்ட வெளி இருக்கு ஐயா, அந்த வெட்ட வெளியை நம்ம ரிசீவ் பண்ணி கொடுக்கணும். எல்லாமே சரி. ஆனா நீங்க எல்லாருமே சரியான பதில் சொல்றீங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கக்கூடிய பதில் சொல்ல மாட்டேன். மேட்டருங்க உள்ள அணுக்கள் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அணுத்துகள்கள் நம்ம சொல்றாங்க இல்லைங்களா, அது அண்டமும் பிண்டமும் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டாரு. மேட்டர்ஸ் உள்ள இருக்கிற கடவுள் துகள்கள் சொல்றாங்க. அதான் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்க. செல்கள் வந்து சுவாசிக்குது, அதெல்லாம் சொல்லிட்டாரு ஐயா. இல்ல சின்ன சின்ன ஐட்டமா சொல்லிட்டு வரீங்க, பெரிய ஐட்டம் தெரியலையா? நீங்களே சொல்லி ஆத்மாவும் பரமாத்மா வேற ஜீவன், இந்த ஜீவன ஜீவனம் ஒன்னா இருக்குங்க. அது ஒண்ணா அதுக்கு ஒரு மீடியம் இருக்குல்ல. சஸ்பென்ஸ் ஓடுது, சஸ்பென்ஸ் ஓடுது. பதில் சொல்றீங்க. சாமி என்ன சொல்றாங்க? சொந்த வீட்டில் திருடி சாப்பிடாதுன்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி, உள்ள எல்லாரும் ஜீவன் இருக்கு ஜீவன் இருக்குன்னு நீங்களே, அப்போ இந்த இந்து சக்தி நாத விந்து எங்க போச்சு? நாத விந்து எங்க போச்சு? நம்ம ஜீவனை மட்டுமே பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நாத விந்து அந்த நேரத்துல என்ன ஆச்சு? அது உள்ள என்ன செய்யுது? அது ஒரு ஆள் உள்ள இருந்தார்ல அந்த வீட்டுக்குள்ள, அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம்ல. அப்ப அந்த 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 ஆள் என்ன செஞ்சாரு? கடைசி வரையும் அவர் என்னதான் ஆனாரு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இருக்காரு இல்லையா? அப்ப அவர் சொன்னா வந்துச்சுங்க. அவர் சொன்னா அதான் நெருங்கிட்டாரு, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா சொல்லியிருப்பாரு இல்லையா? சரி. இப்ப சுக்கிலம் விந்து இது ரெண்டும் ஒன்னா வேறையா? இல்ல ஒரே ஒண்ணுதான். ஒண்ணுதான். வேற யாராவது சொல்றீங்களா? ஆணுக்குன்னு வரும்போது விந்தா இடம், பெண்ணுக்குன்னு வரும்போது வேற பேர்.
அது பெண்களுக்கு சொல்லும் பொழுது, ஆனா சாமி என்ன சொல்றாரு, எல்லா ஜீவராசிகளுக்குமே சுக்கிலம் இருக்குன்றார். எல்லா சகல ஜீவராசிகளுக்கும் சுக்கில தத்துவம் உண்டுன்றார். சரியா? ஆனா நம்ம இங்க ஞானத்துல வரும் பொழுது அதை ரெண்டு பார்ட்டா பிரிச்சு பேசுறோம். ஒண்ணு விந்தாவும் பிரிச்சு பேசுறோம், ஒண்ணு சுக்கிலமாவும் பிரிச்சு பேசுறோம். அப்ப அந்த சுக்கிலம் என்னவா இருக்கு, விந்து என்னவா இருக்கு? சுக்கிலம் வாயுவா இருக்கு. சுக்கிலம் வாயுவா இருக்கு. சரி, வேற மூலமா மூலம் கருப்பொருள் அது வந்து புறத்துல. இது தெரிஞ்சாதான் அது அங்க என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் ஒரு ஆர்டரா கூட்டிட்டு போறேன். இதான் டப்பு டப்புன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. சொல்றேன்னா 5 நிமிஷம் தான் அந்த இது கருத்து சொல்லிட்டு போயிடுவேன். கொஞ்சம் உள்ள கொடுத்து போனா உங்களுக்கு மனசுல நிக்கும்ன்றதுக்காக தான் டைம் எடுக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா சாமி சொல்றாங்கல்ல, அப்போ விந்து சுக்கிலம். ஏன் அதை ரெண்டு பார்ட்டா பிடிக்கணும்? அவர் எல்லா இடத்துலயுமே விந்துனே சொல்லிட்டு வந்துருக்கலாம், இல்ல சுக்கிலம்னே சொல்லிட்டு வந்துருக்கலாம். ஏன் அதை ரெண்டா பிரிக்கிறாங்க? விந்துல இருந்து கணிசமாகும் போது சுக்கிலமா மாறும். விந்துல இருந்து கணிசமாகும் போது சுக்கிலமா மாறும். அதான் பதில். அது விந்தா இருக்கு. நீ எப்பொழுது சரணமாகிறாயோ அப்போ சுக்கிலமாக மாறுகிறது. சொல்ற சரியா? அது சரணப்படாத விந்து நிலையில இருக்கு. அதுக்கு பேர் தான் நாத விந்து. அதுக்கு பேர் தான் நாத விந்து. அதுல ஆதி ஒடுக்கம் இருக்கு, ஆதி சப்தம் இருக்கு, ஆதி மூலம் இருக்கு. விந்துல தான் ஆதியே இருக்கு. அந்த ஆதிக்கு சலனம் ஏற்படும் பொழுது அது சுக்கிலமாக வருது அப்படின்றாரு. அந்த சலனமான சுக்கிலமே பிரம்மமாக மனமாக அப்படியே சாமி மாத்தி கொண்டு வர்றாரு. எல்லாமே உலகமாக வியாபிக்கிறதுன்றாரு. அந்த ஆதி விந்துக்கு சலனம் ஏற்படவில்லை என்றால் என்ன வராது? சுக்கிலம் வராது, எதுவுமே வராது, குழந்தை கூட வராது. சலனம் இருக்கணும்ன்ற இல்லையா? அப்ப ஆதி விந்துக்கு சலனம் ஏற்படும் போது அது சுக்கிலம். இப்ப விந்து வந்து 1 2 நீர்த்து போனா ரெண்டு கெட்டியா இருந்தா சலனம் ஏற்படாம இருக்கிற வரைக்கும் அது விந்து. சலனம் ஏற்படாத போது உட்காருங்க, விந்து. சலனம் ஏற்பட்ட பிறகு சுக்கிலம் இல்லையா? அப்ப 2 1 ஒண்ணுதான். இப்படி ஒண்ணு, எப்படி ஒண்ணு? ஏற்படுறதுக்கு முன்னாடி இது ஒன்னாதாங்க இருக்கு. ஏற்பட்ட பிறகு தானே அதான் அங்க ரியாக்ஷன் நடந்துச்சுல, சலனம் ஆயிடுதுல இல்லையா? இதுல எரியறதுனால குத்து விளக்கு, இதுல அகல்ல ஏத்தனோம்னா அகல் விளக்கு. என்னவா மாறுதோ அது 2 பொருளா பிரியுதுல்ல. சாமி சொல்றாருல்ல, ஒரு விதை பெறப்படுதுன்றாரு சாமி. பெறப்படும் பொழுது அது 2ஆ மாறுதுன்றாரு. அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கும் பொழுது அது 2ஆ மாறுதுன்றாரு. ஆனா என்ன சொல்றாரு? பொருள் ஒண்ணுதான்றாரு, தத்துவம் ஒண்ணுதான். ஆனால் அது நடவடிக்கைக்கு வரும் பொழுது 2ஆ வருது. ஒண்ணுதான், அதுவும் கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். அது சலனப்படாத வரை அது கரெக்ட். அப்பா சொல்ல 1 ல இருந்து 2 வந்ததா அப்படி கேட்பாரு. வந்து இதுல இருந்தா 2 சொல்லிருக்கோம். ஆமா அப்பா சொல்ல. ஆமா, ஆதி வந்து 1 தான். 1 தான். அது வந்து புரிஞ்சுதான் 2. அப்ப இது 2 தானே. நம்ம தன்மைக்கு சொல்லும் பொழுது இது 2 தான். சரியா? சரியா? இப்ப சுக்கிலத்தை நாத சுக்கிலம் சொல்லல. எங்கேயாவது சொல்றோமா நாத சுக்கிலம் அப்படின்னு சொல்லல. ஆனா நாத விந்து சொல்றோம். ஏன் நாத சுக்கிலம் சொல்லல, நாத விந்து சொல்றோம்? சலனப்படாம இருந்தால் நாதம். சரி, அதுதான் முதல் சொன்ன பிறகுதான். சலனம் இல்லாம இருந்தனால விந்து, அதுக்கப்புறம் சுக்கிலம். இது நாத சுக்கிலம் சொல்லல. ஆனா அது நாத விந்துன்னே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப நமக்கு சலனப்பட்டுருச்சு, சுக்கிலமா வந்துருச்சு, அது குழந்தையாவும் வந்துருது, அது வேற விஷயம். ஒலி ஒலின்னு சொல்லுவாங்க. அந்த அது கரெக்ட். சுக்கிலத்துக்கு ஏன் சொல்லலன்னு கேட்கிறேன். விந்துக்கு சரி, இப்ப நீங்க சொல்லலாம் விந்துக்கு சரி, எல்லாமே சரியாது. சுக்கிலத்துக்கு ஏன் சொல்லல? மனம் எல்லாம் ஒன்றுபடுது.
நிரந்தரம் இல்லாததற்கு அந்த பொருள் கிடையாதுன்றார் சாமி. எது நிரந்தரம் இல்லையோ அதற்கு அந்த பொருள் கிடையாதுன்றார். நான் சொல்றது விளங்குதா? இப்போ இது ஏன் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவோமா? இது ஏன் நிரந்தரம் இல்லைன்னா என்ன சொல்றாங்க, நீ ஒண்ணு சம்போகம் பண்ணணும்ன்றாங்க. ஏன்னா சுக்கிலம் வெளியில போனோம், அது குழந்தையா மாறுதுன்றாரு சாமி இல்லையா? நீ சம்போகம் பண்ணலைன்னா கூட அது என்ன போயிடும், வெளியில போயிடும். அப்ப அந்த சுக்கிலமானது உனக்கு நிரந்தரம் கிடையாது, அது ஆமா, அது வெளியில போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சலனமாகும் போதெல்லாம் உனக்கு வெளியில போயிட்டே இருக்கு. ஆமா, எது நிரந்தரமா இருக்கு? அந்த ஆதியில கொடுத்த விந்து மட்டும் நிரந்தரமா இருக்கு. நான் இதுதான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்க டெபாசிட் ஒன்று பண்ணுவீங்க, அதுல வரக்கூடிய வட்டி எடுத்து செலவு பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களே அறியாம நீங்க டெபாசிட்டையும் காலி பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும். அதனால அந்த ஸ்டேஜுக்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப ஏன் இதை நான் பிரிச்சு சொல்லிட்டு வந்தேன்னா, இப்ப இந்த உடம்பு கெடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? முதல்ல சொல்லிருக்கோம். எல்லாரும் பிடிச்ச குடியில ஜீவன் உள்ள இருக்கு, சில லைட் ஜீவன் உள்ளதான் இருக்கு. அவரு ஒரு மீடியம் வச்சு கம்யூனிகேட் பண்றாரு. பிரபஞ்ச ஆற்றல் அவர் மூலியமா தான் நமக்கு ரீச் ஆகுது. ஏன்னா இப்ப நாத விந்துலயும் ஜீவசக்தி இருக்கு இல்லையா? அதனால நாத விந்துன்றோம் இல்லையா? ஜீவசக்தி இருக்கு. அப்போ இவர் மூலியமா அவரு பிரபஞ்ச ஆற்றலை எடுத்துக்கிட்டே இருக்காரு இல்லையா? அப்போ இந்த விந்துன்றது கடைசியா நமக்கு என்னவா மாறுது? உள்ள அதுதான் நம்மள காயகல்பமா, அதுதான் காயகல்பமா நமக்கு மாற்றி கொடுக்கும். அதனால நம்ம உடம்பு என்ன ஆகல, கெட்டு போகல. ஐயா சொன்னார்ல, செல்லாம் அது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு கரு வேணும்ல, கரு இல்லாம ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுல்ல. இல்ல ஏன்னா நீரின்றி அமையாத உலகுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதுலயே காத்திருக்க எல்லாமே இருக்கு. இருந்தாலும் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு மீடியம் வேணும். ஏற்கனவே நமக்கு சொந்த இடத்துல ஜீவன் இருக்கு. அப்போ இங்கே சாமி சொல்றாரு ஸ்ரீ புருஷ சம்போகம்ன்றாரு. இப்ப அங்க ஏற்கனவே புருஷன் இருக்கு, இங்க எல்லாமே மாறுது, அப்படியே இருக்கு. இது ரெண்டும் நடக்கக்கூடிய சம்பவத்துல நமக்கு என்ன ஆற்றல் கிடைச்சிட்டு இருக்கு? ரொட்டீனா அந்த பிரபஞ்ச ஆற்றல் கிடைச்சிட்டே இருக்கு. அதுதான் நம்மளை அழிவுல இருந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கு. இப்ப சம்பவம் நமக்கு எப்ப நடக்குது? சமாதியில தான் நடக்குது சம்பவம் இல்லையா? சமாதியில தான் நடக்குது. இப்ப அவங்க உடம்பெல்லாம் அப்படி இருந்ததற்கு காரணம் இந்த நாத விந்து அழியாம அவங்க திருடாம வச்சுக்கிட்டதுனால அவங்க உடம்பு அழியாம இருக்கு. இதுதான் சாமி சொல்றாரு, உன்னுடைய சொந்த சொத்தை நீயே திருடி சாப்பிடுவதை முதல் நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. விளங்குறாங்க. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு இன்னொன்று புரியுற மாதிரி, இது புரிஞ்சிருக்கு. இன்னொன்று, ஒருத்தன் இறந்துட்டான், சாதாரண மனிதன் கொண்டு போய் எரிச்சிடும். ஆமா, இப்போ அவன் அந்த எரிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு சில சாங்கியங்கள்லாம் பண்ணுவாங்க. சரியா? அப்ப அவனுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா பக்கத்துல நம்ம போக மாட்டான். அவன் தான் அந்த துணியை கட்டிட்டு எல்லா வேலையும் பார்ப்பான், கூட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்ப்பான். அப்ப அவன் என்ன செய்வான்? அவனுக்கு விஷயம் தெரியும் நல்லா. குளிப்பாட்டும் போது இந்த ரெண்டு அக்களையும் பிடிச்சு இப்படி உள்ள இப்படி அமுத்தி விடுவான். இது மாதிரி அமுத்திட்டு பின்னாடி கை வச்சு பார்ப்பான், மலம் வந்திருக்கான்னு பார்ப்பான். முன்னாடியும் பார்ப்பான், விந்து வந்திருக்கான்னு பார்ப்பான். சரியா? இது இயற்கையா பார்க்கிறது. சிலருக்கு வராது. அவனே என்ன சொல்லுவான்? இவர் சாமி ஆயிட்டாருமா, அவனுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு, இவரு சாமி ஆயிட்டாருமா, அவன் புருஷன் சாமி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால. இப்ப எல்லாம் முடிச்சாச்சு, கொண்டு போய் அங்க எரிச்சிடுறாங்க. இப்ப நம்ம துறையத்தை போறதுன்னு ஊர்ல வழக்கம் இருக்கும். துறையத்தை போறதுன்னா போயிட்டு பாலை ஊற்றிட்டு அப்புறமா இந்த சாம்பல் எடுத்து போய் அஸ்தி கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கடல்ல நதிகள்ல எங்க நீர்நிலைகள் இருக்கோ அங்கெல்லாம் கரைப்பாங்க. சரியா?
இப்ப இந்த அஸ்தி எங்க இருந்து எடுத்து கொடுப்பான்? எரிஞ்ச சாம்பல். எரிஞ்ச சாம்பல். ஆமா, தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து கொடுத்து போய் அஸ்தியை கரைச்சிருந்தா. அஸ்தினா என்னன்னா விதைன்னு அர்த்தம். அஸ்தினா விதை. அந்த வித்து வளரும்ல, உள்ள இருந்தா இப்ப வெளியில வந்துருச்சு, சாம்பல் ஆயிடுச்சு. உள்ள சாம்பலானா வேற, சுண்ணமா மாத்துறோம், கட்டுறோம், அது வேற இல்லையா? இங்க சாம்பலா வெளியில புறத்துல சாம்பலா வந்துருச்சு, அவன் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கொடுத்து கொண்டு போய் கடல்ல கரைச்சிரு, நதியில கரைச்சிரு அப்படின்றான். கரைச்சி விட்டுறாங்க. அதுவும் என்ன ஆகும்? அதுவும் முளைக்கும். இதுதான் அதனுடைய ரகசியம். இது அவருடைய அடுத்த பிறவி கிடையாது. ஆமா, அது வேற. இது விந்துக்கான சம்பவம் மட்டும்தான். ஆமா, நம்மளுடைய கனெக்ஷன் எல்லாம் ஆன்மாவோட இருக்கக்கூடியது. இது தனி சாப்டர் இது. ஆமா, அதனாலதான் இன்னும் ஜீவராசிகள் அதிகமாகிட்டே போறதுக்கான காரணம். இது பெரிய சூட்சம், அது நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் சாமி என்ன சொல்லிட்டாரு, எல்லா ஜீவனும் ஒண்ணுன்னு ஏன் சொன்னாரு? எத்தனை பேர் சாகுறான், எங்க இருந்து போயிட்டு இருக்கு? நதியில, கடல்ல. சும்மா தூவி விட்டாலே வந்துடும் அப்படின்றாரு. இப்ப புரியுதா? அப்போ அவன் அஸ்தின்னு சொல்லிட்டு அவனுடைய தலை பாகத்துல இப்ப எப்படி எடுத்து கொடுக்குறான்னு தெரியல. இப்ப கரண்ட்ல விட்டு எடுத்துறாங்க. ஆமா, அந்த முறையே மாறி போச்சு. அதனால வந்து இந்த ஜெனரேஷன் எல்லாம் கம்மியாயிடும். எல்லா ஜீவராசிகள்லயுமே கம்மியாயிடும். அதுல கரெக்டா ஊத்துவாங்க. அந்த தலையில எல்லாம் ஊத்தி கரெக்டா எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? முதல் அந்த வித்தை தான் எடுப்பான். வித்தை தான் எடுப்பான். முறை தெரிஞ்சவன் நின்னு அந்த சிவன் பாட்டு ஒண்ணு இருக்கு, அதை பாடிதான் கைய வைப்பான். சாதாரணமாலாம் எடுக்க மாட்டான். அப்போ உள்ள அந்த இருக்கிறவன். இப்பெல்லாம் அப்படி கிடையாது இல்ல, நேரா உள்ள தள்ளி விட்டுட்டு எடுத்து டக்குனு 1 மணி நேரத்துல கையில தூக்கி கொடுத்துறான். அது அப்ப முறை தெரிஞ்சவன் கரெக்டா செய்வான், அதை எடுத்து கொடுப்பான். அது திரும்ப திரும்ப முளைச்சு இவ்வளவு ஜீவராசிகள் பெருக்கம் ஆயிட்டே இருக்கு, அப்படியே வந்துகிட்டே இருக்கு. புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய ஆன்மா அது தனி, அது போயிடுச்சு. இப்ப அது வேற ஒரு கூடு தேடி வருது இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது இல்லையா? அது இங்க புறத்துல இருக்கிற தகப்பனுடைய விந்து சக்தி மூலியமா அது வந்து திரும்ப வருது. ஒரு மீடியம் எடுத்துதான் வருது. புரியுதா? அப்போ நம்மளுடைய ஜீவ சமாதிகள் திறந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு நல்லா அந்த டீகம்போட் ஆகாம கெட்டு போகாம இருப்பதற்கு காரணம் ஜீவன் மட்டும் கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய நாத விந்து தான் காரணம். அததான் சாமி சொல்றாரு ரசமணி கட்டுதல் சொல்லி சித்த வேதத்துல விளக்கம் கொடுக்கிறார். வெளியில இல்ல ரசமணி கட்டுதல், உள்ள இருக்கு. நீ அதை கட்டி வை, அதுதான் உனக்கு மாபெரும் அழியா சொத்துன்றார். அதுதான் மாபெரும் அழியா சொத்து, அதை கட்டி வை அப்படின்னு சொல்ற. புரிஞ்சுதா? அது எப்படி கட்டுறது? ஊதி ஊதி நிஷ்டை பண்ணி கட்டணும் இல்லையா? ரசத்தை போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா கட்ட முடியாது. பாதரசத்தை கல்வத்துல போட்டு பூமத்தையில சுடுசோறு கரிஞ்சீரை இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தா கட்ட முடியுமா? அந்த ப்ராசஸ்ல இருந்து அவன் என்ன வரணும், வெளியில வரணும்ல. அதை எடுத்து அதை சுத்தமானதை எடுத்து வடிகட்டி அதுக்கு இந்த வெள்ளி புட்டு அது இதெல்லாம் கொடுத்து அப்புறமா அதை இந்த பௌர்ணமி அமாவாசை நாளெல்லாம் பார்த்து பிடிச்சி இறுக்கி கட்டுவான். இது புறத்துல நடக்கிறது. ஒரே தேய்ச்சிக்கிட்டே இருந்தா, ஒரே ஊதிக்கிட்டே இருந்தா நிஷ்டை பண்ணும். அப்ப நிஷ்டை எதுக்கு பண்றோம்? எதை கட்டுறது? ஆதரவு. அது பெண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. ஆதரவு கட்டணும். அதை கட்டினாதான் நம்ம தேகம் என்ன தேகமா மாறும்? ஒளி தேகமா. ஏன்னா நாதம் வந்துட்டார்ல, ஆமா, ஒளி தேகமா மாறும். அதனால நீங்க நிஷ்டையில எதை ஞாபகம் வச்சுக்கணும்? ஒருத்தர் மனசுக்குள்ள ஓடுது, ஏதோ பெரிய சோதனை மாதிரி தான் அப்படின்னு. சரியா?
அதனால சாமி வந்து அதான் நான் எப்பவுமே சொல்றேன், ஞானபிதா மாதிரி ஒரு மகான் அவரே நீ வந்தாதான் வந்து நீ வேற யாரும் வர முடியாது. ஏன்னா எதுல எல்லாம் விதிவிலக்கு கொடுக்க கூடாதோ அதுல எல்லாம் விதிவிலக்கு கொடுத்தாங்க. மற்றவர்கள்லாம் அப்படி கொடுக்கல. குழந்தையா இருக்குது, பிரச்சனை இல்லை, ஆனா ஜெபம் பண்ணல. ஊது அது எங்க ஏற்கனவே இருக்குல்ல, ஊதுங்க. அதுவும் நம்ம குழந்தைக்கு தேவையானது எங்க இருந்து போகுதுன்னு கூட அழகா சித்தவர்கள் சொல்லிட்டார். எங்க இருந்தெல்லாம் உனக்கு குழந்தைக்கு தேவையானது போகுது, உன்னுடைய ஆதி பொருள் அப்படியே தான் இருக்கு. சித்த வித்தியார்த்திகளுக்கு மட்டும், மற்றவனுக்குலாம் கிடையாது. சித்த வித்தியார்த்திகளுக்கு 10 வருஷம் அவருக்கு நல்ல பேமத்துக்கு நாளைக்கு திருமணம் ஆயிடுது, இத்தனை வருஷம் ஊதியிருக்காரு, நாளைக்கு அவருக்கு குழந்தை கருத்து இருக்கணும். ஒரு நிமிஷம் யோசிப்பார்ல, என்னடா இவ்வளோ நாள் ஊதுனே, இப்போ என்னடா சரி, ஒரு மனசு சின்ன சலனம் வரும். அது கூட வர வேணான்ற. ஏன்னா உனக்கு உன்னுடைய வம்சத்துக்கு தேவையானது அது இந்த இடங்கள்ல இருந்து மட்டும்தான் பிரியுது. ஆதி பொருள் அப்படியே தான் இருக்கு அப்படிங்க. சரி, ஆதி பொருள் அப்படியே தானே இருக்குன்னு நீ அடிக்கடி பண்ணினா ஆதி பொருள் என்ன ஆயிடும், அனாதி பொருளா ஆயிடும் அப்படின்னு சொல்ற. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம நிஷ்டை பண்றது சுக்கிலத்தை என்னவா மாத்தணும், சுக்கிலத்தை ரசமணியா கட்ட முடியாது. சுக்கிலத்தை விந்தா மாத்தணும், இந்த நாத விந்தா மாத்தணும், இந்த கட்டணும் இல்லையா? அதுக்கு தான் நிஷ்டை பண்ணி பழகுதல். நீங்க 15 நிமிஷம் 45 நிமிஷம் ரெடி பண்ணி ஊதி 10 நிமிஷம் உட்காந்து கட்டுறீங்க. 10 நிமிஷத்துல கட்ட முடியாது. 10 நிமிஷத்துல கட்ட முடியாது. வெளியில புறத்துல ரசமணி கட்டுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். ரசமணிய அதை உருட்டி கட்டி எடுக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. அப்படி இருந்தும் கட்டி வச்சுட்டு போயிட்டு வந்து பார்த்தா உடஞ்சு போயிடும். சரி கட்டியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்தோம்னா இங்க உடஞ்சி சுள்ளு சுள்ளா கிடக்கும். மனசெல்லாம் பார்க்குறோம், என்னடா இவ்வளவு நேரம் உட்காந்து கட்டினா அப்படி சுள்ளு சுள்ளா போச்சு அப்படின்னு. அப்ப அதுல ஏதாவது ஒண்ணு தப்பு இருக்கும். அதை மறுபடியும் சரி செஞ்சு மறுபடியும் கட்டுவோம். அதுதான் சொல்லுவாங்க, தவத்துல வந்து வைத்தியம் ஒரு பகுதி ஞானத்துக்கு கூட்டிட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரசவாதிகள்லாம் சொல்லும் பொழுது, ஞானம் தெரிந்தவருக்கு ரசவாதம் என்னவென்று தெரியும், அதனால் புறத்தை அழிய மாட்டான், அகத்தை உள்ளதான் பார்ப்பான், அதனால அவனுக்கு அந்த விஷயம் தெரியும் சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த 10 நிமிஷத்துல நம்ம கட்ட முடியாது. அதுக்காக தான் பழக்கப்படுத்துறதுக்காக 45 நிமிஷம் நம்ம நிஷ்டையை வந்து இங்க பழக்கப்படுத்துறோம். அதனால நீ எப்படி கட்டணும்னா, எல்லாம் ஜபம் பண்ணி ஏத்திட்டு சுவாசத்தை அங்க நிறுத்திடணும். நிறுத்திட்டு என்ன செய்யணும், அது ரைட்டு, அது கவனிச்சுட்டே இருக்கீங்க. இப்ப அவரை கட்டணும்ல, அதெல்லாம் பாக்குறீங்கம்மா. நீங்க என்ன செய்யணும், ஆடாம அசையாம இருக்கணும். ஏன்னா அவரு நீங்க கட்டல, ஜீவசக்தியான வாயு போய் அவர் இருக்கிறவரோட சேர்ந்து அவர் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அதுக்கு தான் டைம் கொடுக்குறோம் நம்ம. அவர் அங்க வேலையை செய்யும் போது நீங்க இங்க என்ன செஞ்சுறீங்க? ஆமா. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஓ இப்ப கட்ட வேணாம்னு சொல்றான் போல, அப்ப வேணாம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வெளியில வந்துடுறாரு இல்லையா? இப்படியே நம்ம டெய்லி என்ன செய்யறோம், அவர் கட்ட போகும்போது சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்னன்னு தெரியல, நிஷ்டை நல்லா ஒரு மாதிரி எங்கேயோ கூட்டி போச்சு. அதை எங்கேயும் கூட்டிட்டு போல, அது ப்ராசஸ ஒரு 30 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேல என்ன செய்யுது, தாண்டி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க சலனப்பட்டு நீங்க அசைஞ்சு கட்டுறவரையும் கட்ட விடாம பண்ணி திரும்ப வெளியில கூட்டு வந்துடுவீங்க. அப்ப அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, சரிவன் எப்பதான் கட்ட விடுவான் பார்ப்போம், நம்மளும் இப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்ப கடைசி வரையும் நடக்கல, ஆனா சமாதி ஆயிட்டோம். ஆனா சமாதி ஆயிட்டோம். இப்ப எங்க கட்டுவாரு, சமாதி பிள்ளாரு சொல்லிக்கிட்டே கட்டுவாரு. இதை முதலே செஞ்சிருந்தேன்னா நான் அப்பவே கட்டிருப்பேன்ல இல்லையா? நீ முதவே பேசாம உட்காந்துருந்தேன்னா நான் அங்கேயே கட்டி உனக்கு எவ்வளவு வேலைகளை நான் காமிச்சிருப்பேன். இப்ப பத்தியா இங்க வச்சு நான் பாரு ஈஸியா கட்டிட்டு போயிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் போயிடுவார். கனெக்ட் பண்ணி விட்டு போயிடுவார். பிரபஞ்ச ஆற்றலை நமக்கு கனெக்ட் பண்ணி விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த தேகம் அழியவே அழியாது. அதுல உள்ள சூட்சமா. அதனால அந்த மனசுல வச்சுக்கோங்க. ஆமா, ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப நல்ல ஆணித்தரமா பசுமர பிராணி மாதிரி ஊனி வச்சுக்குங்க. ஆமா, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நான் உங்களை வந்து நீங்க வந்து சந்தோஷமா இருக்காதீங்கன்னு சொல்லல,
கண்டிப்பா இருங்க. அதை ஓரளவுக்கு ஒரு ஒரு கட்டுப்பாடு வச்சு நீங்க வச்சுக்கணும். குழந்தைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது. அது வேற, அது சாமி சொல்லிட்டார். நீ குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதை தாண்டிய காலங்கள், அதை தாண்டிய பக்கம் வரும்போது நீங்க அதை நீங்க பண்ணிக்கணும். சரியா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. அப்ப எல்லாரும் கட்டிடுவீங்க. சரி. முயற்சியாவது கண்டிப்பா இல்ல இல்ல, கட்டிட்டு தான் விட போறோம். கட்ட வச்சிரும். ஆமா, அதுல நான் உறுதியா இருக்கேன். யாரும் உறுதியா இருக்கீங்களோ இல்லையோ, நம்ம யாரையாவது ஒரு ஆளை கட்ட வச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கும். ஆமா, ஆளை மட்டும் சொல்ல மாட்டோம், எப்படியா கட்ட வச்சிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப எழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பேசிப்போம்.